ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, காலையில் கேமில் லாயின் பண்ணி பார்த்தா அந்த ஏவிஜியும் விக்டரும் இன்குபேட்டரிங் ரீவெண்ட் வந்துச்சு. அதை தான் சுற்ற போகிறோம். ஓகே, வாங்க சுற்றலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 டைம் வச்சுருந்தா அதை சுற்றி பார்த்தா எதுவும் கிடைக்கல. அப்புறம் வாங்க சரி ஸ்ட்ரைட்டாக போய் டாப் பண்ணிட்டு வரலாம். டாப் பண்ணிட்டு வந்தேன், 2000 டாப் பண்ணிட்டு வந்தேன். இதில் வச்சு சுற்றும் போது பார்த்துட்டே இருங்க. எதுவுமே தரல. மறுபடியும் ஒரு 200 டைம் போடலான்னு போட்டால் மறுபடியும் எதுவுமே தரமாட்டானுங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். மறுபடியும் 200 டைம் போடலான்னு போட்டேன், எதுவும் தரல. அது வேறு விஷயம். தரல. நீங்கள் ஏனும் ஏதோ ஒன்று கொடுத்துறானுங்க நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெக்டர் கொடுத்துறானுங்க. நம்மளுக்கு தேவை அந்த வெக்டர் தானே வேணும். அந்த வெக்டரும் அந்த ஏஜ் தான் வேணும். ஆனால் அது 4த்தையுமே எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி தான் வெளியே போக போகிறோம். ஓகேவா, அது சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், 2 ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அந்த பேரடாக்ஸ் ரிங் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த இதை முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் யாராவது எடுக்க வேணான்ட்டு சொல்லிக்கிறேன். ஓகே, 4 டோக்கன் வந்துட்டு 2 இந்த வெக்டரும் அந்த ஏஜ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இன்குபேட் டாப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஓகேவா, அப்புறம் அதை எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 2 டாப் பண்ணிட்டு வந்துச்சு. இந்த ஏஜ் எடுத்து ஆகிறோம். டோக்கன் அதான் இந்த டைமில் ரொம்ப கம்மியாக கொடுத்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு சாவடிச்சிட்டானுங்க. ஒரு ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அப்படியே 10 ஃபின்னும் ஒன்றா கொடுத்து சாவடிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த கண் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்துட்டு தெரிஞ்சுப்பாங்க எடுக்கலாமா வேணாமன்ட்டு அவங்க முடிவு எடுத்துவாங்க. நம்ம முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த கில்டில் சேர்றதுக்கு ரெக்வஸ்ட் கொடுங்கன்ட்டு 2 பேர் மட்டும் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. அதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு யாருன்னா இன்னும் சேரணுன்னு விருப்பம் இருந்தால் போய்ட்டு கில்டில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு உங்கள் ஐடியா இல்லை உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த 400 10 எக்ஸ்ட்ரா போய்ட்டு ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 144 தான் டோக்கன் இருக்குது. 166 லாஸ்ட் ஸ்பின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 182 தான் இருக்குது. இன்னும் 10. மாதிரி போய்ட்டு ஒரு 400 டாப் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பின்னில் இன்னொரு 3 டோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 197 வந்துச்சு. ஒரு ஸ்பின்னாக போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 200 டோன் வந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஏவிஜி. நாங்கள் அந்த ஈவெண்ட் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஒரு 200 டைமில் எதுவும் தரமாட்டான்னு நினைக்கிறேன். வழக்கமாக தான் நம்மளுக்கு என்னைக்கு கொடுத்துருக்கான். இந்த ஸ்பின்லேயாச்சும் மாதிரி டைமண்ட் ஒருத்தது டாப் பண்ணி வந்துடும். இந்த ஸ்பின்லேயாச்சும் என்ன கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுப்பீங்களா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கொடுத்துறானுங்க. இப்போ இன்னும் அந்த எமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எமௌண்ட்டு தான் வேணும். எமௌண்ட்டு எடுக்காமல் போகிறதில்ல. இன்னும் 300 டைமண்ட் இருக்குது. இன்னும் 9 டோக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அந்த ஸ்பின்னில் கொடுத்துருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக டோக்கன் வந்துச்சு. எமௌண்ட் எடுத்துகிட்டு கம்பெனி கிளம்பிட வேண்டியதான். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.